பகவத்கீதையை நோக்கி கேட்டால் அது எதை நோக்கி? தௌராத் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதமாக வைத்திருக்கிறார்களே, அது எதை நோக்கி? எந்த லட்சியத்திற்காக? திருக்குரான் எதை நோக்கி? அவைகளெல்லாம் இறைவனை பற்றி மனிதர்கள் சொன்னதாக மாறி போய்விட்டது. இறைவன் சொன்ன செய்தி மனிதர்களாலே சேர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே இறைவன் சொன்ன செய்தி இறைவன் சொன்ன செய்தியாகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எதை நோக்கி? மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மனித குலத்தில் நீதியை நோக்கி, மனித குல உறவு முறை செழுமையை நோக்கி, மனித குலத்தின் ஒழுக்கத்தை நோக்கி, மனித குலத்தில் சமத்துவத்தை நோக்கி, மனித குலத்தின் சகோதரத்துவத்தை நோக்கி இஸ்லாமியர்கள் எல்லோரும் பார்த்து நீங்க மொய்லியாரா, செட்டியாரா, நாயுடுவா, தேவரா, கவுண்டரான்னு கேட்கறதே தப்பு. இஸ்லாமியரை நோக்கி அப்படி கேட்க முடியாது இல்லையா? மற்றவர்களை கேட்டுக்கலாம். கிறிஸ்தவர்கள் கூட நாடார் கிறிஸ்தவர் இருப்பார், இன்னொரு கிறிஸ்தவர் வேற தேவர் கிறிஸ்தவர் இருப்பார். இஸ்லாமியரை பார்த்து நீங்க மொய்லியார் முஸ்லீமா, செட்டியார் முஸ்லீமா, நாயுடு முஸ்லீமா, நாய்க்கர் முஸ்லீமா, தேவர் முஸ்லீமா கேட்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நாங்கள் ஆதம் அலைஹி வஸல்லத்தின் வாரிசுகளாக உங்களைப் போலவே வந்தவர்கள். எங்களுக்கு உம்மத்து தான் இருக்கிறதே தவிர இதில் வேறுபாடே இல்லை. உம்மத். பிலால் கருப்பாயிருப்பார், குறைஷிகள் வெள்ளையா இருப்பாங்க. ஆனால் பிலாலின் பாங்கு ஒலியை கேட்டதும் எழுந்தல் இருப்பார்கள். இங்க வேறுபாடே இல்லை. இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், எங்க ஊர்ல அது மாதிரி இல்லைங்களே, ஒருத்தர் ரொம்ப பணக்காரரு, மற்றவங்களை பார்த்தா முஸ்லீமா இருந்தா கூட அவர் பேச மாட்டார்ன்றா, அவர் இன்னும் முஸ்லீம் ஆகலன்னு அர்த்தம். அவர் 6666 வசனத்தையும் படிக்கலன்னு அர்த்தம். படிச்சு இருந்தா அதுல தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நீதியாக நடந்து கொள்வது எப்படி, ஒழுக்கமாக நடந்து கொள்வது எப்படி, உறவு முறையாக நடந்து கொள்வது எப்படி, சகோதரத்துவமாக நடந்து கொள்வது எப்படி, சமத்துவமாக நடந்து கொள்வது எப்படி, மறுமை நாளுக்கு தீர்ப்பு நாளுக்கு தன்னை தயாரித்துக் கொள்வது எப்படி இறைவன் முன்னால் நிற்பதற்கு என்று தெரிவிப்பதுதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இறைவனுடைய வார்த்தைகளை முழுமையாய் அறிந்து கொள்வது, அறிந்ததை புரிந்து கொள்வது, புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்வது, உணர்ந்ததை பின்பற்றுவது என்று ஆன பிறகுதான் ஒருத்தர் முஸ்லீம் ஆக முடியும். முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டதனாலேயே யாரும் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. இறைவனின் வார்த்தைகளை அறிந்து கொள்ளுவது, அறிந்ததை புரிந்து கொள்ளுவது, புரிந்ததை உணர்ந்து கொள்ளுவது, உணர்ந்ததன்படி நடப்பது, இவ்வளவு செய்த பிறகுதான் ஒருத்தர் முஸ்லிமாய் இருக்க முடியுமே தவிர நான் முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டதனாலே முஸ்லிம், நான் குரானை அறிய மாட்டேன். சில பேர் ஓத தெரிஞ்சிருப்பாங்க, அது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாமையே ஓதுவாங்க. அப்படியே ரப்பர் இழுக்கிற மாதிரி இழுப்பாங்க. அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்காமையே படிச்சுட்டா அது குரான் இல்லை. குரானை ஓதுவது என்பது நன்மைதான், பல நன்மைகள் கிடைக்கும், பல நூறு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் ஓதுவது என்னது என்று அறிவது, அறிந்ததை புரிந்து கொள்வது, புரிந்ததை உணர்வது, உணர்வதை பின்பற்றுவது என்பது முக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கிறார்கள், அவர் மனைவி, பிரியமான மனைவி, ஒரு மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னவாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்க யாரையுடைய மனைவியாவது போய் உங்கள் கணவர் உங்களோட இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு, எப்படிங்க அவர் வாழ்க்கை இருந்ததுன்னு கேட்டால் ஒரு 10 பக்கமாவது சொல்ல மாட்டாங்களா? கொஞ்சம் இருக்கிறது இல்லாத சேர்த்தான் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். கோபமாக இருந்தாங்கன்னா இல்லாத சொல்லுவாங்க, கோபம் இல்லைன்னா நல்லது சொல்லுவாங்க, அது வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 10 பக்கமாவது சொல்ல மாட்டாங்களா? அட ரொம்ப சிக்கனமாக இருந்தாலும் ஒரு 5 பக்கமாவது சொல்ல மாட்டாங்களா?
ஒரு 2 பக்கமாவது சொல்ல மாட்டாங்களா? அவ்வளோ இல்லைனாலும் ஒரு பக்கமாவது சொல்ல மாட்டாங்களா? ஒரு பேராகிராஃபாவது சொல்ல மாட்டாங்களா? ஒரு வாக்கியமாவது சொல்ல மாட்டாங்களா? சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று கேட்டபோது ஒரே வார்த்தையில பதில் சொல்றாங்க, திருக்குரானாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை சுன்னத்தான வாழ்க்கை, மனிதகுலம் பின்பற்றியே ஆக வேண்டிய வாழ்க்கை. நான் முன்னமே சொன்னது போல நீதிக்காக அழுதார், நிம்மதியாக மனிதகுலம் உறவு முறையிலே செழுமையாய் வாழ வேண்டுமே என்று அழுதார். பகைமை இல்லாமல் சகோதரத்துவத்தோடு மனிதகுலம் வாழ வேண்டுமே, அமானிதமாக தரப்பட்டிருக்கிற ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் ஒருவரை ஒருவர் இன்பம் கொடுத்து பகிர்ந்து வாழ்ந்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை அவர்கள் பாதுகாப்பதைப் போல பாதுகாக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மதிப்போடு வாழ வேண்டும், இம்மை நலங்களை பெற வேண்டும், மறுமை தீர்ப்பு நாளுக்கு தயாராக வேண்டும் என்று அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிற இறைவனின் வாசகங்களை நன்கு அறிந்து வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை என்னவாக இருந்தது? திருக்குரானாக இருந்தது. அந்த திருக்குரானின் வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்தார். அந்த ஆலோசனையைத்தான் எல்லோருக்கும் சொன்னார். அந்த அவருடைய வாக்குகளின் தொகுப்புகள் தான் சஹீஹுல் புகாரியாக 7 வால்யூமு, திர்மிதி, இன்னும் முகமது என்று பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையிலே நான் சஹீஹுல் புகாரி மட்டும் 7 வால்யூமும் படிச்சிருக்கிறேன். 7 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு வால்யூம் படிக்கிறதுக்கு 1 ஆண்டு ஆச்சு. 7 வருடம் இதை படித்தேன். 2.5 ஆண்டுகள் திருக்குரானை படித்தேன். ஒரு 6 மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை என்னைப் போலவே மனோதத்துவம் படித்த ஒரு மேதை ஹைக்கல் என்பவர் எழுதிய, எகிப்தை சேர்ந்தவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன். 10 ஆண்டு ஆய்போச்சு. அதற்கு பிறகுதான் அரேபியாவுக்கு போய் ரிவர்ட் ஆகி, அதாவது இஸ்லாத்தை தழுவி மறுபடியும் மக்காவுக்கு போய் உம்ரா செய்துவிட்டு மதீனாவுக்கும் போய்விட்டு திரும்பினேன். அதற்கு பிறகு பல முறை போய் வந்து விட்டேன் என்பது வேறு விஷயம். உம்ரா செய்து விட்டேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, பல சகோதரர்களுக்கு இது புரியல. நான் என்னமோ திடீர்னு 3 வருஷத்துக்கு முன்னால் டொபுக்குன்னு வந்து குச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க இஸ்லாத்துக்கு. இல்லை, இஸ்லாத்திற்கு நான் வந்தது முதலில் திருக்குரானை முழுமையாக படித்த பிறகுதான் வந்தேன். ஹதீசுகளை அறிந்து கொண்ட பிறகு, அதுவும் சஹீஹுல் புகாரியை முழுமையாக படித்த பிறகுதான் வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை படித்த பிறகுதான் வந்தேன். இதில் என்ன சிறப்பு? இதுவரைக்கும் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெரியார்தாசன் நாத்திகர், பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவன், எல்லா ஊர்களையும் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் கடவுள் இல்லை 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 இல்லைன்னு. அப்படிப்பட்டவன் இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை யாரும் பெறல, அவனால் பெறப்பட்டவர்கள் யாரும் இல்லை, அவன் தேவைகள் அற்றவன் என்பதை இப்போ பரப்பிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன சில நண்பர்கள், பழைய நண்பர்கள் கேட்குறாங்க, டிவி பேட்டியில் கூட கேட்டாங்க, கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ முஸ்லீம் ஆகிட்டியே, இஸ்லாத்துக்கு போயிட்டியே, கடவுளை பார்த்துட்டியா என்ன கேட்குறாங்க. கடவுளை பார்த்துட்டியா? நான் அந்த டிவி பேட்டியில் கேட்ட நண்பரை கேட்டேன், நான் கடவுளை பார்க்கறதுக்கு இஸ்லாத்துக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னதான். கடவுளை பார்க்க போகிறேன்னு நான் எப்போனா லெட்ரு போட்டேன் அவனுக்கு. நான் கடவுளை பார்க்கறதுக்கு போகல, அது நபிகளாலேயே முடியாதுன்னா என்னால் எங்கே முடியும்? கடவுளை நாம் பார்க்கறதுக்கு போல. கூர்மையாக கவனிங்க, கடவுளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை தீர்ப்பு நாளில் பார்ப்பணும் என்னமோ, அல்லாஹ் இதாயத்து தந்தா பார்க்கலாமோ என்னமோ. கடவுளை பார்க்கறதுக்கு நான் இஸ்லாத்துக்கு போகல. நான் பேட்டியில் சொன்னேன், கடவுள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத உணர்ந்ததுனால இஸ்லாத்துக்கு வந்தேன்.
எந்த நேரமும் 365 நாளும் வருஷத்துல 365 நாளும் 52 வாரமும் 7 நாட்களும் 24 மணி நேரமும் ஒரு நொடி விடாமல் இறைவன் என்னுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தை, எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். என் செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறான். என் உருவத்தை அவன் பார்க்க போவதில்லை. எனக்கு தாடி வளர்ந்துருக்குதா, தொப்பி வச்சிருக்கிறேன்னா, அதெல்லாம் பார்க்க போறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, உங்களுடைய உருவத்தை பார்க்க போவதில்லை இறைவன், உங்களுடைய செல்வத்தை பார்க்க போவதில்லை இறைவன், மாறாக உங்கள் உள்ளத்தை பார்க்க போகிறான், எண்ணங்களை பார்க்க போகிறான், உங்கள் செயல்களை பார்க்க போகிறான். ஆம், ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாமியர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் எண்ணுவது சரிதானா? இறைவனுக்கு ஒப்பு உடையது தானா? இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது தானா நம்முடைய எண்ணம்? தவறான எண்ணம் வந்தால் தவிர்த்து கொள்ளுபவர் தான் முஸ்லிம். தவறான எண்ணங்கள் வரும். மாமியாருக்கு எப்ப ஆப்பு வைக்கலான்னு மருமகன் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மருமகளுக்கு எப்படி ஆப்பு வைக்கலான்னு மாமியார் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாத்தனாருக்கு எப்ப ஆப்பு வைக்கலான்னு இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்நியாருக்கு எப்ப ஆப்பு வைக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சகோதரர்களுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்ப ஆப்பு வச்சுக்கலாம்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் இஸ்லாமிய பெயர் தாங்கி இருந்தாலும் அவர் இஸ்லாமியர் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? என் எண்ணங்களை இறைவன் அறிவான். எப்படி நான் தப்பாக எண்ணுவது, என் செயல்களை இறைவன் அறிவான். எப்படி நான் தவறாக செய்வது, இதுதான் இஸ்லாம். அப்படி இந்த இஸ்லாமியர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாரே, எவ்வளவோ கஷ்டத்துக்கிடையிலே வாழ்ந்தார். என் மனைவி இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துணைவியாரை பற்றி, அதாவது வாழ்க்கை வரலாற்றை கொடுத்த போது, ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி ஒரு செய்தியை படித்து விட்டு என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டாங்க எங்க மனைவி. அதுக்கப்புறம் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நான் மாறிட்டு வந்த உடனே ஒரு டமால் டிமில் வீட்டுல சொல்லாம கொள்ளாம போய் இது மாதிரி பண்ணிட்டியே, ஏன் போனேன்னு. நான் ஏன் போனேன் இஸ்லாத்துக்குன்ட்டு உலகத்துல பல பேர் பல விதமா கற்பனை பண்ணிட்டான். எங்க ஊர்ல போஸ்டே அடிச்சு ஓட்டிவிட்டாங்க, இவர் பொட்டி வாங்கின்னு போயிட்டாரு. அதுக்கு கார்ட்டூன் வேற போட்டான், பொட்டி வாங்கின்னு போயிட்டாருன்னு. யாரோ ஒரு தாடிகார பாய், தொப்பி வச்ச பாய் என்கிட்ட ஒரு சூட்கேஸ் தர்ற மாதிரி, நான் அதை வாங்கிட்டு மஸ்ஜிதுக்குள்ள நுழையிற மாதிரி போஸ்டே அடிச்சு விட்டாங்க. நான் அந்த போஸ்டை பார்த்துட்டு கேட்டேன், எவன் கொடுக்குறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்குது, எனக்கு தெரியல. இஸ்லாத்துக்கு வந்தா யாரு பொட்டி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. நான் அப்பாவியா இருக்கிறேன். என் சொந்த செலவில் நான் ரியாத்துக்கு போனேன், என் சொந்த செலவில் மெக்காவுக்கு போனேன், ஜெட்டாவுக்கு போயிட்டு மெக்காவுக்கு போனேன், என் சொந்த செலவில் தங்கி இராம் கட்டினேன், ஏர்ச்சம்பழம் கூட என் சொந்த செலவில் வாங்கினேன், டீ கூட என் சொந்த செலவில் தான் வாங்கினேன். யாரும் பொட்டி தரல. உனக்கு தெரிஞ்சிருக்குது, மரியாதையா அட்ரஸை கொடு, திருப்பி போய் கேட்போம், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் வாடா அண்ணன். நியாயம் தானே நான் கேட்டது? எவனும் போட்டி கொடுக்கல. இன்னும் சில பேர் சொன்னான், இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டாரு, 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா முஸ்லீமானா, இப்போ ஒரு பொண்டாட்டி தானே இருக்குது, இன்னும் ஒன்று செட்டப் பண்ணலான்னு போயிட்டான்னாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன், ஏன்டா அறிவு கட்ட முண்டம், எம்கேனா முண்டை கல்பேன்னு அர்த்தம், அறிவு கட்ட முண்டமாக்குறியே, 60 வயசுலையாடா ஒருத்தன் பொண்டாட்டிக்காக போவான். போகிறதுனா நான் 20 வயசில் போயிருக்கணும், 30 வயசில் போயிருக்கணும், 40 வயசில் போயிருக்கணும். 60